இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவி மனிஷா கௌர் மரணம். ஸ்ரீ தர்வீன் மற்றும் டி தினேஸ்வரி மீது கொலை குற்றச்சாட்டு. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கௌர் அக்காரா படுகொலை தொடர்பில் 19 வயதுடைய ஓர் இந்திய ஆடவரும் ஓர் இந்திய பெண்ணும் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். ஸ்ரீ தர்வீன் மற்றும் அவரின் காதலியான டி தினேஸ்வரி ஆகிய இருவரும் மேஜிஸ்ட்ரேட் கைராத்துல் அமீனா ஜலானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தர்வீன் மீது கொலை குற்றச்சாட்டும் தினேஸ்வரி மீது கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. இது கொலை வழக்கு என்பதால் இவ்வழக்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு ஏதுவாக தர்வீன் மற்றும் தினேஸ்வரி ஆகியோரிடம் இன்று எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஜூன் 23ஆம் தேதி இரவு 9:11 மணிக்கும் 11:31 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் சரவா குச்சிங்கை சேர்ந்த ஒரு சீக்கிய பெண்ணான 20 வயது மனிஷா பிரீத் கௌர் என்பவரை கொலை செய்ததாக தர்வீன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கு தனது காதலன் தர்வீனுக்கு உடந்தையாக இருந்ததாக தினேஸ்வரி மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. கொலை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய இரு குற்றச்சாட்டுகளும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அச்சட்டத்தின் கீழ் இருவருக்கும் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்கப்படும். இருவருக்கும் ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சிறைக்கு கொண்டு செல்ல உத்தரவிடப்பட்டது. கொலையுண்ட பல்கலைக்கழக மாணவியின் சவ பரிசோதனை அறிக்கை மற்றும் ரசாயன அறிக்கை ஆகியவை சமர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக இக்கொலை வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று ஜூலை 10ஆம் தேதி தமது 100வது பிறந்த தினத்தை கொண்டாடும் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமதிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் அவரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆகியோர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். டாக்டர் மகாதீர் தனது அன்றாட வாழ்வில் நல்வாழ்வு, மன அமைதி மற்றும் உடல் வலிமையுடன் தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் இறைவனிடம் இறைஞ்சுவதாக பிரதமர் தம்பதியர் தங்கள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்தனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் முடிவில்லாத தொண்டு ஆகியவை வயதானாலும் இன்னும் அதிக நம்பிக்கைகளை கொண்ட ஒரு தேசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்கு துன் மகாதீர் ஒரு முன்னுதாரணமாகும் என்று அவர்கள் தங்கள் முகநூலில் புகழாரம் சூட்டினர். மலேசியாவின் மிக நீண்ட காலம் பிரதமர் மற்றும் நாட்டிற்கு 2 முறை பிரதமர் பதவியை ஏற்றவரான துன் மகாதீர் கடந்த 1925ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி கெடா அலோஸ்தாரில் பிறந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 298 பேருடன் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலாலம்பூருக்கு வந்து கொண்டு இருந்த மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH17 விமானம் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அனைவரும் உயிரிழந்த சம்பவத்திற்கு ரஷ்யாவே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றம் வரலாற்று பூர்வமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. யுக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்புதாரி ரஷ்யாவே என்று பிரான்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க்கை தளமாக கொண்ட அந்த மனித உரிமை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் யுக்ரைனில் நிகழ்ந்தாலும் அந்த பகுதி முழுக்க முழுக்க ரஷ்யா ஆதரவு படையின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அந்த உலக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து பணி ஓய்வு பெற்ற துன் தங்கு மைமுன் துவான் மாட் மற்றும் அப்பீல் நீதிமன்ற தலைவர் பதவியிலிருந்து பணி ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ அபாங் இஸ்கண்டர் அபாங் ஹஷிம் ஆகியோரின் காலி இடங்களை நிரப்புவது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. நீதி பரிபாலனத்தின் அவ்விரு முக்கிய பதவிகளும் இன்னும் நிரப்பப்படாமல் இருப்பது தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள அச்சத்தை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளதாக சட்ட திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சைட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விளக்கமளிப்பும் அமைச்சரவையில் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார்.
இதன் தொடர்பில் வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 269வது ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டம் நடைபெறுவதையும் அசாலினா குறிப்பிட்டார். சட்ட இறையாண்மையின் தூணாக விளங்கும் நீதி பரிபாலனத்தையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து மக்கள் கொண்டுள்ள கவலைகளை அரசாங்கம் ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று அசாலினா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். OPR எனப்படும் உடனடி வட்டி விகிதத்தை மத்திய வங்கியான பேங்க் நகாரா 3 விழுக்காட்டிலிருந்து 2.75 விழுக்காடாக குறைத்து இருக்கிறது. நேற்று நடைபெற்ற நிதியியல் கொள்கை குழு கூட்டத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் வரை இதை குறைக்க மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு 3 விழுக்காடு OPR வட்டி விகிதம் முதல் முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் பொருளாதாரம் வலிமையான அடித்தளத்தை கொண்டிருந்தாலும் நாட்டுக்கு வெளியே நிகழும் பல்வேறு நிலவரங்களால் நிச்சயமற்ற தன்மைகள் சூழ்ந்து வருகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களின் செலவழிக்கும் வலிமை வலுப்பெற்று இருப்பதால் நாட்டின் பொருளாதாரம் நிலையாகவே உள்ளது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 33 வயது திட்டமிடல் நிர்வாகி ஒருவர் கடந்த ஜூலை 6ஆம் தேதி டோட்டோவில் 6,55 பவர் ஜாக்பாட் லாட்டரி குழுக்களில் பிரதான பரிசான 14.6 மில்லியன் ரிங்கிட்டை வென்றுள்ளார். தம்முடைய இந்த அதிர்ஷ்டத்திற்கு தனது காதலியே காரணமாகும் என்று அந்த நிர்வாகி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தம்முடைய காதலியின் மைகார்ட் அட்டையின் எண்களை பயன்படுத்தியே டோட்டோவில் 6,55 பவர் ஜாக்பாட்டில் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய எண்ணை வாங்கியதாகவும் இன்று தம்மை ஒரு லட்சாதிபதியாக உயர்த்துள்ளது என்றும் நிர்வாகி குறிப்பிட்டுள்ளார். 4, 8, 11, 18, 20 மற்றும் 29 ஆகியவையே அந்த அதிர்ஷ்ட எண்ணாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்கைலாய பரம்பரை பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் திருக்கைலை திருத்தல பயணம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 13 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பூவுலக பருக்கைலை என இந்துக்களால் போற்றப்படும் மிக உயர்ந்த சிவத்தலமான கைலை மலைக்கு குரு அருளும் திருவருளும் முன்னிற்க திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் திருத்தல பயணத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அடிகளாரின் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள அற்புத வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயணத்திலே திருமுறை பாராயணம், கூட்டு வழிபாடுகள், சித்தாந்த விளக்கங்கள், சிவானந்த சிவனருள் பயிற்சி, சமய விளக்கங்கள் போன்றவை நடைபெற இருக்கின்றன. கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு நமது தவத்திரு அடிகளாருடன் திருத்தல பயணம் மேற்கொள்வது. ஆதலால் அன்பர் பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கைலை மலையானின் திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றனர் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் குழுவினர். இத்திருக்கைலை பயணத்தில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.